தித்திக்கும் செந்தேனே, அழகிய பொற்சிலையே, அறிவின் ஒளிக்கதிரே, புலமையின் தீச்சுடரே, கவியின் காட்டாரே, உனை பாட மொழிகள் போதாதடி எம் செந்தமிழே. உனை சிரம் தாழ்த்தி வணங்கி இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பூசாகோ தொழில்நுட்பக் கல்லூரியின் தமிழ் மன்றம் சார்பாக முத்தான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விழாவினை தொடங்குகிறோம். கவியரங்க தலைமை முனைவர் ஆறுமுகநாதன் ஐயா அவர்களையும் இளங்கவிகளையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து பாட சஞ்சனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பிய செயல் மறந்து வாழ்த்ததுமே நன்றி. அடுத்து விழாவின் மையமான கவியரங்க தலைமை அவர்களின் அறிமுக உரையை வழங்க சஞ்சய் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். முனைவர் ஆறுமுகநாதன் ஐயா அவர்கள் பூசாகா தொழில்நுட்ப கல்லூரியின் கணிதத்துறையின் தலைவராக 2012ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டுகளில் பணியாற்றியுள்ளார். மேலும் அவர் தமிழ் மன்றத்தின் ஆசிரியர் ஆலோசகராக பணியாற்றி வந்துள்ளார். கடந்த 35 ஆண்டுகளாக தமிழ் மன்றத்துடன் வளர்ச்சிக்கு பெரும் ஆதரவு வழங்கி வந்துள்ளார். ஒவ்வொரு தமிழ் திருவிழாவிற்கும் அவரது உறுதுணை எங்களுக்கு எப்போதும் இருந்துள்ளது. இனிவரும் ஆண்டுகளிலும் அவரது ஆதரவுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். இன்று வரை மாணவர்களுடைய கல்வி மற்றும் நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து வழிகாட்டி வரும் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது தமிழ் மன்றம். சஞ்சய் அவர்களுக்கு நன்றி. தற்பொழுது மிக ஆவலுடன் காத்திருந்த கவியரங்கம் இனிதே தொடங்கவிருக்கிறது. ஒவ்வொரு இளங்கவி செல்வங்களும் தங்கள் கவியை துளியாக அல்ல வெள்ளமாக பொழிய வந்திருக்கிறார்கள். ஆறுமுகநாதன் ஐயா அவர்களே, மேடை இனி உங்கள் கைவண்ணம். கற்பனை ரேகைகளால் கவிதை கோடுகளால் இமைக்கும் நேரத்தில் கூட என் இதயத்தில் சிறையிருக்கும் தமிழே, மண்ணுக்கும் மூத்தவளே, உன்னை போற்றி வணங்குகிறேன். முதலில் ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் நீக்குதல். குற்றம் கடியாமல் குற்றம் களைகின்ற செயலை செய்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, தேமதுர தமிழுக்கு 3 நாட்கள் முப்பெரும் விழா எடுத்து இயல், கவி, நாடகம் என தமிழ் ஓசையினை ஆர்ப்பரித்து தெரிக்கச் செய்த 4 தெரிக்கை செய்த தமிழ் மன்ற அடலேறுகளே, தமிழ் மன்ற ஆசிரிய பொறுப்பாசிரியர்களே, தமிழ் கூறும் நல்லுலகை ஆராதிக்க வந்திருக்கும் ஆற்றல் மிகு இளவல்களே, அன்பு மாணவ நெஞ்சங்களே, அன்பின் மாலை வணக்கங்கள்.
1990 ஜனவரி 8 அன்றுதான் இந்த வளாகத்தில் என் முதல் கவிதை கவியரசு வைரமுத்து முன்னிலையில் தமிழ் மன்றத்தில் அரங்கேறியது. உமது கரகோஷம்தான் என் எழுத்துக்களுக்கு உரமாகின. அன்றிருந்து இன்று வரை தமிழ் மன்றம் என்னை தத்தெடுத்துக் கொண்டுள்ளது. ஆம், நான் கவிதை கருக்களை சுமந்து கொண்டு பிரசவ வழியால் பிரசவிக்க வழியின்றி துடித்தபோது அன்பின் உருவமாக அரவணைக்கும் தாயாக ஒரு செவிலி தாயாக மேடை தந்தது இந்த தமிழ் மன்றம். அவற்றையெல்லாம் தொகுத்து கவிதை நூலாக வெளியிட்டது தமிழ் மன்றம். நம்பிக்கை தேசம், இதுதான் என் முதல் கவிதை படைப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அதை பாராட்டி தனது கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அந்த பெருமையை தந்தது தமிழ் மன்றம். அடுத்து பதியம் என்கிற கவிதை நூலையும் தமிழ் மன்றம்தான் வெளியிட்டது. நான் அன்பால் தமிழ் மன்றத்திற்கு கட்டுண்டவன். தமிழ் மன்றத்திற்கு முதலாவதாக மனதார நன்றி கூறுகின்றேன். இந்த தமிழ் மன்றத்தின் லட்சணையை பார்த்தீர்கள் என்றால், ஒரு கை, இந்த ஒரு தமிழ் கை உலகத்தை தாங்கி இருக்கும். நமது பூசாக்கோ தமிழ் மன்றத்தினுடைய லட்சணை என்றால் எம்பளம். ஒரு கரம், ஒரு தமிழ் கை உலகத்தை தாங்கி இருக்கும். இன்னொரு தமிழ் கை உலகத்தின் தலையெழுத்தை எழுதி கொண்டிருக்கும். நீங்கள் நன்றாக பார்த்தால் அதுதான் நம் தமிழ் மன்றத்தின் லட்சணை. ஆம் நண்பர்களே, அந்த இனிய தமிழ் மன்ற நிகழ்விலே நான் ஒரு முறை ஒரு ஹைக்கூ கவிதை தலைப்பை தந்தேன். ஹைக்கூ கவிதை என்றால் சுருக்கமாக இருக்க வேண்டும், சுருக்கென்று தைக்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் எத்தனை சிந்தனையாளர்கள்! தீக்குச்சி என்று தலைப்பிட்டேன். ஒரு மாணவர் இதன் தலைக்கணமே இதற்கு எதிரி என்றார். இன்னொரு மாணவர், இது பற்றி மாமியார்கள் எரிவதில்லையே என்றார். இப்படியாக இன்றைய இளைஞர்கள் மிகுந்த சிந்தனையாளர்கள். பாரதியை பற்றி ஒரு கவிஞன் சொல்வான், எல்லோரையும் எடுத்துச் செல்ல யமன் எருமை மாட்டில்தான் வருவான், நீ யுகக் கவிஞன் அல்லவா, எனவே உன்னை எடுத்துச் செல்ல யமன் யானை மீது வந்தான் என்று ஒரு இளம் கவிஞன் சொன்னான். அத்துணை வித்தியாசமான சிந்தனையாளர்கள் இன்றைய இளைஞர்கள். ஆம், சிந்தனை புதிது. ஆம், அப்படி சிறப்புமிக்க 6 கவிஞர்கள் இந்த மேடையிலே. எல்லோரும் அவர்களுக்கு ஆராதித்து கரகோஷம் எழுப்புவோம். துளித்துளியாய் தமிழ் துளியை அருவி என கொட்ட வந்திருக்கிறார்கள். அவர்கள் தூவிவிடும் துளிச்சாரலில் நாமெல்லாம் நனைந்திருப்போம். அவர்களுக்கு நாம் பரிசெல்லாம் தர வேண்டாம், ஆர்ப்பரித்து கரகோஷம் செய்வோம், அன்போடு ஊக்கம் செய்வோம். துளிகள், இதோ கவியரங்கம் தொடங்குகிறது. முதல் துளியாய் மழைத்துளி. 1ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறை இளம் கவிஞர் மாணவி அபிப்பிரியா அவர்களை வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறோம். உங்கள் மழைத்துளியை அணைகட்டி சேகரிக்க காத்திருக்கிறோம். மேடை உங்களது. வானம் பார்த்த பூமி இது. வெயிலின் கொடுமை தாங்காமல் மழைத்துளிக்காக ஏங்கும் என் பயிர்கள். நான் வாங்கி விதைத்த விதை கதிரவன் சுட்டெரிக்கையிலே எச்சில் உமிழ்ந்து வாடுகிறது. மழைத்துளிக்காக கருகும் என் கனவுகள். மழைத்துளிக்காக ஏங்கி நின்றேன். வானம் கருக்காம போச்சு, வறட்சியின் கொடுமை தாங்காம போச்சு, உறவு எல்லாம் ஒதுங்கியே போச்சு. காத்திருந்தேன் மழை துளிக்காக, கருமேகம் வரவில்லையே, தண்ணீரை ஊற்றி ஊற்றி ஆறலையே.
வறட்சியின் கொடுமை தாங்காமல் விவசாயம் பொய்த்து போனதே. மழைத்துளியே நீ வந்தால் போதும், இம்மண்ணுலகம் உயிர் துளிர்க்க வேண்டாமா? உழவனின் கண்ணீரை துடைக்க, உயிர்களில் அன்பை ஊற்ற உன் கருணை ஒன்று போதும். விளைச்சல் பெருக நீ வா, என் கஷ்டம் தீரட்டும், என் வாழ்க்கை மாறட்டும். உன் கருணையாலே என் மனசு குளிரட்டும், உன் கருணையாலே என் மனசு குளிரட்டும். வானம் கிழத்து வெளிச்சம் வீழ்ந்தது, என் வாடிய கண்களில் ஆனந்தம் எழுந்தது. மண்ணில் நனைத்த முதல் மழைத்துளி என் மனதை மீட்டெடுத்த மெல்லி தாயே. மண்ணில் நனைத்த முதல் மழைத்துளி என் மனதை மீட்டெடுத்த மெல்லி தாயே. எப்படி வருணிப்பேன் உன்னை, சிறு சிறு துளியாய் சிதறும் அதிசயம் அவள். குழந்தை சிரிப்பின் கிண்கிணி ஓசை அவள், மழலை விழியின் மின்னல் கீற்று அவள். சின்னஞ்சிறு பாதம் அவள், வெள்ளி நாதம் அவள். அவளும் குழந்தையும் ஒன்றாய் கூடும் கோலம் இதோ. மழைத்துளியும் மழலையும் சொல்லும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. குழந்தை மனதின் வண்ணக் கனிகள் அவள், வானின் பரிசு அவள், மண்ணின் வரவு அவள். சிரிப்பு மலரும் உறவு அவள், துளிகளின் ஸ்பரிசம் அவள், மனதை வருடும் மெல்லிசையும் அவளே. மழலையின் சிரிப்பில் மழையின் ரகசியம் உள்ளது, மழலையின் சிரிப்பில் மழையின் ரகசியம் உள்ளது. ஆனந்த வெளிச்சம் அவள், இயற்கையின் கவிதை அவள், எல்லாம் அவளே. அவளே மழைத்துளி. மழையின் ஓசை தாலாட்டாய் மாறும், குழந்தையின் கனவில் இயற்கை கூடும். மனதில் மறையாமல் இருக்கும் மழையின் பயணம், மனதில் மறையாமல் இருக்கும் மழையின் பயணம். வானில் இருந்து விழுந்த ஒற்றை துளியிலே மண்ணின் இதயம் மெல்ல திறந்தாள். வானில் இருந்து விழும் ஒற்றை துளியிலே மண்ணின் இதயம் மெல்ல திறந்தாள். புல்லின் நுனியில் முத்து போல நின்றாள். உயிர்களின் அன்பு அங்கேயே பிறந்தாள், உயிர்களின் அன்பு அங்கேயே பிறந்தாள். மழைத்துளி வீழ்ந்து மண்ணில் கரைந்து வேரின் நாளம் நீரை உறிஞ்சினாள். மரத்தின் கிளைகள் ஏனோ மெல்லிய தென்றலால் கட்டி அணைத்துக் கொள்கிறதோ. உயிர்களின் அன்பு அங்கேயும் செழித்தது, உயிர்களின் அன்பு அங்கேயும் செழித்தது. இதழில் மழைத்துளி நனைக்க அங்கேயும் அன்பு உருளுகிறது. பூச்சி மெல்ல பறக்க தேனியின் ரிங்காரம் அன்பை இசைக்க, உயிர்களின் அன்பு ஒன்றாய் இணைக்க, உயிர்களின் அன்பு ஒன்றாய் இணைக்க. மீனின் உடலில் தடவி செல்ல வந்த மழைத்துளி நீரின் அலைகளில் கலந்து அன்பு பரப்புகிறாள். பறவை சிறகை நனைத்து பறக்க, உயிர்களின் அன்பு கடலிலும் கலக்க, உயிர்களின் அன்பு கடலிலும் கலக்க. தாயின் மடியில் சேயின் சிரிப்பில் மழைத்துளி வீழ்ந்த மண்ணின் சுகத்திலே வாழையாட்டும் நாயின் அன்பு போல மழைத்துளியின் அன்பை கண்டு புலம்பித் திரியும் ஒரு விவசாயியின் குரல் இது. வானம் கருமுகில்களால் நிரம்ப, காற்று மெதுவாக வருட, மழைத்துளி மெல்ல விழ மண்ணில் ஒரு புதிய வாசம் பரவியது. வெயிலால் காய்ந்த இலைகள் மழையை தொட வெட்கம் கொண்டனவோ. நதி தன் அணையை திறந்து மழை நீரை வரவேற்றுச் சென்றது. மழை வந்ததோடு நடந்த காலங்கள் ஞாபகமாய், மழையில் நனைந்த ஞாபகங்கள் பார்வையில் தெரியும் ஒவ்வொரு சுவடாக. மழை எப்போது தொடங்குகிறது? இது வானத்தில் உருவாகும் நிகழ்வு அல்ல, நம் நினைவுகளில் விழும் ஒவ்வொரு துளியும் நடந்து சென்ற வழிகளை நனைக்க, மழை வந்து சென்றதன் பின்பே நம் காலடி பதிப்புகள் தெளிவாகும். காற்று இசை பாட, மழை ஆட, பருத்தி மேகங்கள் கண்ணீர் வடிக்க, மனதில் சிறு பிரச்சனை கரைய, மழை விழும் ஒளி ஒரு கதை சொல்லும். மண் சுவாசிக்கும் வாசம் அது நமக்காகவே எழுதப்பட்ட கவிதை. மழை நின்ற பின் வானம் மெல்ல வெளுத்தது. பச்சை நிறம், பசுமை தோற்றம், பச்சை நிறம், பசுமை தோற்றம் புதிதாய் பசுமையாய் தோன்றியது. மழை என்பது வெறும் நீர்த்துளிகள் அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். மழை என்பது வெறும் நீர்த்துளி அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். நன்றி.
மழையையும் அன்பையும் எப்படி முடிச்சு போட்டார்கள் என்று தெரியவில்லை. அத்துணை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். ஒரு மழை எப்படி பொழியுமோ, ஒரு மழை எப்படி பொழியுமோ அப்படியே அன்பை பொழிந்திருக்கிறது இந்த சின்ன கவிதை. வாழ்த்துக்கள்மா. சில இடங்களில் நீங்கள் சொன்ன அந்த வரிகள் தமிழ் மன்ற புத்தகத்துல கூட போடலாம்னு நினைக்கிறேன். மிக நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். மழையை பத்தி அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அத அன்போடையும் குழந்தையோடையும் குழந்தையினுடைய கொலுசோடையும் பின்பு மழை துளி எப்படி ஒரு சுழற்சியாக மாறுகிறது என்பதையும் அறிவியல் பூர்வமாகவும் அன்பு பூர்வமாகவும் மனதிற்கு இதமாக தந்தீர்கள். நன்றாக இருந்தது. வாழ்த்துகள். அடுத்ததாக வைகரை பொழுதில் செடியின் இலை நுனியில் பனித்துளி ஒன்று பாதரச சொட்டு போல அவ்வளவு பெரிய உலகத்தையே தன்னுள் ஒரு பிம்பமாய் தலைகீழாய் காட்டிக் கொண்டிருக்கிறது. செடியின் இலை நுனியில் பனித்துளி ஒன்று பாதரச சொட்டு போல அவ்வளவு பெரிய உலகையே தலைகீழாய் ஒரு பிம்பமாய் காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பனித்துளி நம்மை பார்த்து கெக்களித்து சிரிக்கிறது. அந்த பனித்துளியை வரவேற்க அன்போடு அழைக்கின்றேன் 3ஆம் ஆண்டு மின்னியல் துறை மாணவர் இளம் கவிஞர் பா. அனிருத்தன் அவர்கள். வாங்க. பணியில்லா மனமுண்டோ, என் பாடலில்லா அவை உண்டோ, அவையை வணங்கும் நான் அனிருதன். அதிகாலை நேரம் அழகாய் ஒரு கோலம், அதிகாலை நேரம் அழகாய் ஒரு கோலம். ஆதவன் தன் நீண்ட மறைவுக்குப் பின் மெல்ல எட்டி பார்க்கையில் ஆனந்த களிப்பில் செங்கதிர்கள் விடும் கண்ணீராய் பனித்துளி, கண்ணீராய் பனித்துளி. தனக்கென்று ஓர் இடமில்லாமல், நிறமில்லாமல், மனமில்லாமல், வானிற்கும் சொந்தமில்லாமல், பூமியிற்கும் சொந்தமில்லாமல், நடுவே தனக்கோர் இல்லம் அமைத்து என்னையே கவிப்பாட வைத்துவிட்டாள் இந்த பனித்துளி, என்னையே கவிப்பாட வைத்துவிட்டாள் இந்த பனித்துளி. அவளும் மனிதரை போலதான் மோன இரவில் மலையின் குழந்தையாய் பிறந்து அத்தனை அழகாய் இலையில் தவழ்ந்து பாறை முகடுகளில் தனியாய் நடந்து பெண்கள் காற்றில் அசையாது கிடைத்ததை இருக்க பிடித்து நாம் அறியாத பல பயணங்களை தன் உரித்தாய்க் கொண்டவள் இந்த பனித்துளி. எவரும் அறியாத பல கதைகள் கொண்டவள், விளக்கம் தரையாத இயற்கையின் பொக்கிஷம் இந்த பனித்துளி. நேர ஓட்டத்தில் கதிரனும் சற்றே கீழ் உயர்ந்திடும், பச்சிலைகளும் உலர்ந்திடும், பனித்துளியும் மறைந்திடும், உலகெங்கும் மாற்றம் நிகழ்ந்திடும். நிலையில்லாதவள்தான் இந்த பனித்துளி, நிலையில்லா இந்த உலகைப் போல. உச்சி வெயிலில் வெற்றிடமாகிறாள், சில நேரம் கோபம் கொண்ட மனித மனங்களைப் போல. அவள் இல்லாத போதும் அவளின் சுவடுகள் கடந்து வந்த கதையை நினைவூட்டும் அந்த பனித்துளியின் அழகிய வாழ்க்கையை. மீண்டும் சூரியன் கீழிறங்கும், மீண்டும் பனித்துளி பிறப்பதற்கு இடம் தேடும், பின்னர் மீண்டும் பனித்துளி பிறப்பெடுக்கும், பின்னர் மீண்டும் பனித்துளி பிறப்பெடுக்கும். வானிலிருந்து வீழ்ந்த நம்பிக்கை அடையாளமாய், வானிலிருந்து வீழ்ந்த நம்பிக்கை அடையாளமாய். இரவு பயணத்தில் சன்னனின் வழியே இரவு ஒளியோ என்னை தாளாட்ட, நட்சத்திரங்கள் மினுமினுக்க, மரங்களோ அசைந்து சிலசிலருக்க, இருண்ட வானம் போர்வை கொடுக்க, இடையில் பனிக்காற்றோ அதற்கு உயிரோட்ட. அது ஒரு இனிமையான பயணம், அது ஒரு இனிமையான பயணம். இன்றோ குளிர் சாதனங்கள் நம்மை குளிர்வித்தாலும் பனிக்காற்றுக்கு ஈடாகுமா? பனிக்காற்றுக்கு ஈடாகுமா? சிறு வயதில் மனதில் மலரில் கண்டு மனம் மகிழ்ந்தது, அது மேலுள்ள பனியைக் கண்டு மனம் நெகிழ்ந்தது.
காலங்கள் கடந்த போதிலும், பல மாற்றங்கள் நிகழ்ந்த போதிலும், வயது முதிர்ந்த போதிலும், நான் உன்னை ரசிப்பதில் சிறுதுளி கூட குறையவில்லை. நான் உன்னை ரசிப்பதில் சிறுதுளி கூட குறையவில்லையே. பனித்துளியின் ஆசை. புல்வெளி மெத்தையில் படுத்து தூங்க ஆசை. மனிதரின் மனங்களில் புக ஆசை. ஆற்று நீராய் பாய்ந்து ஓட ஆசை. மழையாய் பொழிந்து குளிர்விக்க ஆசை. கதிரவனின் ஒளியில் குளிர்காய ஆசை. ஒத்துப்போல் அமைதி காக்க ஆசை. ஆலங்கட்டி மலையாய் பொழிய ஆசை. பனிமலைகளில் குளிர் காற்றாக ஆசை. மற்றும் பல ஆசையை என்னிடம் கடத்துகிறாள். ஆனால் என்னவோ தெரியவில்லை, பனித்துளியாய் இருப்பது ஒருவித மாயை. அதை விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் சிறு பிள்ளை போல் குழம்புகிறேன். கடைசியில் இயற்கையின் வைரத்தை இயற்கையிடமே விட்டு விடுகிறேன். கடைசியில் இயற்கையின் வைரத்தை இயற்கையிடமே விட்டு விடுகிறேன். இத்தனை அழகை கொண்டவள்தான் இயற்கையின் வியந்து போட்டிடுமே. பனி பிறக்க நிலவும் இங்கே பூத்திடுமே. கவியும் இங்கே மலர்ந்திடுமே. கேட்கும் மனிதனில் தேன் தான் பாய்ந்திடுமே. வாழ்வும் பனித்துளி போலவே ஒரு கணம் பின்னும் பொக்கிஷம். நன்றி. கவிதைக்கு அடிப்படை உருவகம் பனித்துளியை அவளாக அதன் சாயலில் அப்படியே நம்மை கடத்தி சென்றது மிக மிக அருமை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. கவிதையில உருவகம் ரொம்ப முக்கியம். அந்த உருவகத்தின் அடிப்படையிலே எத்தனை குளிர்சாதன பெட்டி வந்தாலும் பனித்துளியை போல வருமா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு மிக அருமையாக சென்றிருக்கிறார். கடைசியா முடிக்கும் போது முத்தாய்ப்பா, மனித வாழ்க்கையும் பனித்துளி போல ஒரு கணமே. நிச்சயமாக அந்த ஒரு வரிக்காகவே இந்த அரங்கம் மீண்டும் ஒரு கரகோஷம் செய்ய வேண்டும். மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். மன நிறைவாக இருக்கிறது. அத்துணை கவிஞர்களுமே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை தெரித்த துளிகளெல்லாம் இயற்கையோடும் நம்மை ஒன்றச் செய்த துளிகள். இப்போது மனதில் உளவியலாக உளவியல் சார்ந்த ஒரு துளி, கண்ணீர் துளி. அன்போடு அழைக்கின்றேன். விழிகள் நிறைந்திருக்க முதலாம் ஆண்டு மின்னணு மற்றும் தகவல் தொடர்பியல் துறை மாணவர் இளம் கவிஞர் தரணீஸ் அவர்கள். அவையோருக்கு வணக்கம். கண்ணீர் துளியின் எனது கவிதை காவியமாய் உங்கள் முன். ஒரு துளி விழுகையில் உள்ளத்தை உருக்குதே, வெறும் துளியல்ல கண்ணீர் துளி, வெறும் துளியல்ல கண்ணீர் துளி, அக உணர்வை கூறுதே அந்த கண்ணீர் துளி. வார்த்தையே இல்லாத கதைத்தல் என்றாலும் கண்ணீரின் மொழி புரியாதோ, ஒரு துளி விழும் கணத்தில் ஒரு இதயம் உருகாதோ. வார்த்தையே இல்லாத கதைத்தல் என்றாலும் கண்ணீரின் மொழி புரியாதோ, ஒரு துளி விழும் கணத்தில் ஒரு இதயம் உருகாதோ. மனக்காயத்தில் மாட்டிக்கொள்கையில், அக உணர்வால் தவிக்கையில், உடல் வலி நம்மை உருக்குகையில் நினைக்கின்றேன் சில தருணங்களில், கண்ணீர் வருவது எவ்வளவோ மேலானதென்று, கண்ணீர் வருவது எவ்வளவோ மேலானதென்று. வெறும் துளியாய் காணாமல் போகுமோ? ஒவ்வொரு துளிக்கும் ஒரு கதையுண்டு, ஒவ்வொரு துளிக்கும் ஒரு கவலையுண்டு, ஒவ்வொரு துளிக்கும் ஒரு காரணமும் உண்டு. மௌனத்தின் ஆழத்தை கூறிடும் துளி துளியாய் கண்ணீர் துளி. சின்னஞ்சிறு விரல்கள் தொடும் கனவுகள், தாயினால் மட்டும் உணரப்படும் மொழி, புரியாத பெரியோரின் பேச்சுக்கள், ஓயாத கால்கள், ஓய்வு நேரம் தவிர விளையாட்டு, உறவுகள் விரும்பாத ஓர் எளிய சத்தம், குழந்தையின் கண்ணீர் துளி. பொம்மைகளோடு பொழுதுபோக்கி பொய்யான வாக்குகளை எல்லாம் நம்பி, பொறுப்பில்லாத விளையாட்டுத்தனம், நேர்த்தியான அழகு, நேர்மாறான சிந்தனை, வெகுளியின் எழில் கொஞ்சும் மொழி, சிரிப்பு எனினும் மழலையின் கண்ணீரும் ஒரு கவிதையே, மழலையின் கண்ணீரும் ஒரு கவிதையே. நமக்கு வேண்டும் என்று நினைக்கும் இடம் நமக்கில்லாமல் போவது ஏன்? விருப்பமான நேரத்தில் வீணான விஷயங்கள் நிகழ்வது சரிதானா?
மீண்டும் நிறைவேறாது என்று நிச்சயமாக தெரிந்தும் அதை நினைத்து பார்க்கிறதே அந்த பாவப்பட்ட மனம். நிராகரிக்கும் நிலையை நிராகரிக்க முடியாமல் நிராயுதபாணியாக அந்த மனம் துடிக்குதே. விழியோடு விளையாடுகிறதே கண்ணீர் துளி, விழியோடு விளையாடுகிறது. கொட்டிடும் வார்த்தைகளும் காட்டிடும் உணர்ச்சிகளும் கனப்பொழுதில் மறையுமா என்ன? மனதோரம் தேங்காதோ, உணர்ச்சியை வாட்டாதோ. கற்பனையில் கூட கவலை என்றால் கண் கலங்குகிறது. கற்பனையில் கூட கவலை என்றால் கண் கலங்குகிறது. பிரிவே மேலானதென எண்ணினால் ஒரே ஒரு கேள்விதான், நாம் என்ன தவறு செய்தோம்? சிந்தையிலும் கண்ணீர் சிறையோடா கழிப்பது? சிந்தையிலும் கண்ணீர் சிறையோடா கழிப்பது? இல்லாத பொருளுக்காக ஏங்கும் ஏக்கம் அது இருக்கும் பொழுது அதே அளவு உள்ளதா? உன்னுடைய ஓவியம் கிறுக்கலாக உள்ள இடத்தில் உன்னுடைய ஏக்கங்கள் எவ்வாறு எட்டி பார்க்கும்? காத்திருந்த கனவு கைகூடும் நேரத்தில் கைவிட்டு போனால் காத்திருந்தது தவறா? இல்லை, அதனால்தான் அது கனவா? இல்லை, அதனால்தான் அது கனவா? கரம் கொடுக்க இருக்கும் மாறுதலும் காணல் நீராக மாறுதே. உணர்ச்சிகளை என் பேச்சை கேள் என்கிறேன். உணர்ச்சிகளை என் பேச்சை கேள் என்கிறேன். ஆனால் அதை மீறியும் துளி துளியாக வழிகிறதே என் கண்ணீர் துளி என் இதழை முத்தமிட. ஆண்களின் கண்ணீர் துளி. ஆண்களின் கண்ணீர் துளி எளிதில் வெளிப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? மற்றவர்களை எளிதில் கலங்கடிக்கும் அவனின் கண்ணீர் துளி. நண்பன் அனைத்தையும் கொட்டிவிட்டு அழுகையில், சகோதரன் எதை சொல்வதென்று தெரியாமல் அழுகையில், தந்தை நம்மிடம் சொல்ல முடியாமல் அழுகையில், அதை நினைக்கும் பொழுதே நின்று போய் விடுகிறதே என் உலகம். ஏன் ஆண்களுக்கு உரிமை இல்லையா அழுவதற்கு? விட்டு போன விஷயத்திற்காக வீணழுகை சிந்துவது விட்டு போனதை விரட்டிடுமா? கடந்ததை எண்ணி கலங்கினால் கையோடு வந்து சேருமா? கண்ணீர் விழும் கணத்தில் கற்ற பாடத்தை உணர்ந்தேனே. விண்மீன்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை. வெண்ணிலவை அடைய வழி சொல்கிறது. வெண்ணிலவை அடையவே வழி சொல்கிறது. உடைந்து போன மனதிற்கு ஆறுதல் சொல், புதிய பாதை பிறக்கும் என்று. சூழ்ந்துள்ள பிரச்சனையை சுட்டரிக்க சூழ்நிலையும் துணை நிற்கும். இன்று விடும் கண்ணீர் நாளை வைரமாய் மிளிரட்டும் உன் வெற்றியை பார்த்து. இன்று விடும் உன் கண்ணீர் நாளை வைரமாய் மிளிரட்டும் உன் வெற்றியை பார்த்து. நன்றி. தமிழ் மன்றம் எப்போதுமே புதியவர்களுக்கு வழிவிடும். இந்த 6 கவிஞர்களில் 4 கவிஞர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்கள். அவர்களை தெரிவு செய்து இந்த மேடையை அலங்கரிக்க செய்த தமிழ் மன்ற அத்துணை உறுப்பினர்களுக்கும் ஆசிரிய ஆலோசகர்களுக்கும் முதற்கண் நன்றி. எத்துணை அழகாக அந்த கண்ணீர் துளியை பற்றி, அதுவும் ஆண்களின் கண்ணீர் துளி என்கிற வரியிலே ஒரு கவிதை நடை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக சிறப்பாக, இது ஒரு முதல் மேடை போல தெரியவில்லை. எங்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களை பார்க்கும்போது மிக அழகாக. கடைசியில் எப்படி முடிச்சீங்க சொல்லுங்க? இன்று விடும் கண்ணீர் நாளை வைரமாக மிளிரட்டும் உன் வெற்றியை கண்டு. உன் வெற்றியை கண்டும் தான். கண்ணீர் துளி மிக அழகாக கண்ணீர் துளியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். வாழ்த்துகள். இந்த நம்பிக்கை தேசம் புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு கவிதை, அந்த கண்ணீரை உங்கள் அனுமதியோடு. 1992ஆம் ஆண்டு கும்பகோணத்திலே ஒரு பள்ளியிலே ஒரு பெரிய தீ விபத்து நடந்தது. 92 குழந்தைகள் இறந்து போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் செய்தியை பார்த்து கொண்டிருந்த போது என் மனதில் எழுந்த ஒரு கவிதை, ஒரு தாய் தேடுவதாக வந்த ஒரு கவிதை. பல மேடைகளிலே இதை நான் சொல்லும்போது முடிக்கிறேன், அப்பொழுது பார்த்துக் கொள்வேன். ஒரு தாய் தன் குழந்தையை பள்ளிக்கு அனுப்பி இருக்கிறாள். இந்த செய்தி நடந்திருக்கிறது. அவள் அந்த பள்ளிக்கு வருகிறாள். ஏனென்றால் கவிதை வழங்கும் போது முதலில் பாடிய நீங்க தான் நினைக்கிறேன், போச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு 2-3 வரி. அந்த சொல்லல் மிக தெளிவாக, இவரும் அந்த கண்ணீரை கிட்டே கொண்டு வருவதற்காக, ஆனால் ஒரு ஆளுமையோடு இருந்தது உங்கள் கவிதை. மிகச் சிறப்பாக இருந்தது எல்லாமே. உங்களை நான் விட்டுன்னு சொல்லிட வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கவிதை வழங்குவதிலும் ஒரு நடை இருக்கிறது.
அதை ஒரு பயிற்சியாக இங்கே ஒரு கவிதையை தருகிறேன். அந்த தாய் பள்ளிக்கு வருகிறாள் தன் குழந்தையை தேடி. காலையில கண்முழிச்சு கன்னத்துல முத்தமிட்டு கையசைச்சு போனவளே ஓரேன்னு சொல்லலையே. காலையில கண்முழிச்சு கன்னத்துல முத்தமிட்டு கையசைச்சு போனவளே ஓரேன்னு சொல்லலையே. தோசை சுடுமுன்னு ஊதி ஊதி ஊட்டி விட்டேன். தோசை சுடுமுன்னு ஊதி ஊதி ஊட்டி விட்டேன். விளக்கு திரி சுடுமுன்னு குச்சியால தூண்ட வச்சேன். சின்ன சின்ன சூட்ட கூட செல்லமே தாங்க மாட்ட. நீ வெந்து கிடக்கிறையே வெறுங்கண்ணால் பார்க்க என் கண்ணவிஞ்சி போகலையே. அடுக்கி வச்சிருக்கும் 90ல நீ யாரு? கன்னத்துல குழியிருந்தா என் கண்மணிய காட்டிருவேன். கர்லிங்கு முடியிருந்தா கட்டாயம் சொல்லிடுவேன். அடே அடையாளம் சொல்லக்கூட இடையுமே இல்லையடி. தாயனுக்கு விதிச்ச விதி இனி வேண்டாம் யாருக்குமே. இது ஒரு சொல்லல் நடை. அன்பான இளங்கவிஞர்களுக்கும் இங்கே இனி கவிதை படைக்க இருக்கவர்களுக்கும் இந்த சின்ன சின்ன நடைகளையும் யுக்திகளையும் கூட நீங்கள், ஏனென்றால் நீங்கள் நிற்கின்ற போது அது உங்களுக்குள் ஒரு உருவமாக அதை சொல்லுகின்ற விதமாக இருக்க வேண்டும். அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள். அடுத்ததாக மழை நின்றுவிட்டது, பனிமேகம் விலகிவிட்டது. வடக்கிருந்து வீசுவது வாடை, தெற்கிருந்து வீசுவது தென்றல், கிழக்கிருந்து வீசுவது கொண்டல், மேற்கிருந்து வீசுவது கோடை. இதுதான் தமிழின் தனித்துவம். ஆம், காற்றை கூட விண்ட் என்று விட்டுவிட்டு போயிருக்கலாம், விண்ட் என்று விட்டுவிட்டு போயிருக்கலாம். மனமில்லை, எனவேதான் திசை கொன்றாய் திறம்பட சொன்னார்கள். வாடை, தென்றல், கொண்டல், கோடை என்று. இதோ வாடை நீங்கி தென்றல் முடிந்து கோடை ஆரம்பித்து விட்டது. கொஞ்சம் வியர்க்கட்டுமே. வியர்வை துளியை கவிதையாய் கோர்த்து இங்கே வந்திருக்கிறார் முதலாம் ஆண்டு மாணவி இளம் கவிஞர் வே. நர்மதா. வாருங்கள். அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். என்னவளை வணங்கவும் என் மனம் ஆசை கொள்கிறது. நான் வணங்குபவள் அவள், எனக்கு வாய் பளித்தவள் அவள், வரிகள் மீட்ட வழி வகுத்தவளும் அவள். அவள் இல்லையேல் இன்று இவ்விடம் எனதில்லை. இத்தனை சிறப்புடைய என்னவளின் பெயரை, இத்துணை சிறப்புடைய என்னவளின் பெயரை நெஞ்சுயர்த்தி நரம்பு புடைக்க சொல்வேன். அவளின் பெயர் தமிழ். என் தாயாகிய தமிழை வணங்கி என் வரிகளை துவங்குகிறேன். நான் வேர்வை துளி. இதுவரை கேட்ட கவிதலைப்பின், நீங்கள் இதுவரை கேட்ட கவிதலைப்பின் துவக்கமும் முடிவும் அல்ல நான், அவைகளின் முயற்சி அல்லவா நான். உடலிலிருந்து பிரிந்த உயிரற்றவன் நான், உடலிலிருந்து பிரிந்த உயிரற்றவன் நான், ஆனால் உயர்ந்தவன் தான். துடிப்பான தமிழனின் முன் தமிழை தடுத்தால் வருபவன் நான். தேர்வின் நட்சத்தில் மாணவரின் மனதில் இருப்பவன் நான். உழைக்கும் உழைப்பாளியின் உள்ளத்தில், உழைக்கும் உழைப்பாளியின் உள்ளத்தில் விதையாய் வளர்பவன் நான். கடமையின் உண்மை முகம் நான், என் நிறமோ வெள்ளை பூஞ்சோலைதான். கடமையின் உண்மை முகம் நான், என் நிறமோ வெள்ளை பூஞ்சோலைதான். உச்சி வெயிலில் உடல் தனக்குத்தானே போட்டுக்கொள்ளும் பொன்னாடை நான். ஏழையின் ஏழ்மையில் இருப்பவன் நான், ஏழையின் ஏழ்மையில் இருப்பவன் நான், ஆனால் அவனின் ஏணிப்படியும் நான். வேதனை தருபவன்தான் நான், வேதனை தருபவன்தான், ஆனால் வெற்றியின் முதற்படியும் நான். கடமைக்காக விதைக்கப்பட்டவன் நான், இம்மண்ணில் கடமைக்காக விதைக்கப்பட்டவன் நான். உழைப்பில் முளை தெழுபவன் நான், வெற்றியில் வளர்ந்து நிற்பவன் நான், இறுதியாய் சாதனையில் முடிபவன் நான். என் பெயரை கேட்கும் பொழுது, உங்களுக்கோ என் பெயரை கேட்கும் பொழுது புன்சிரிப்பு முகத்தில் வருவதில்லை. ஆனால் அதன் துவக்கம் நான் என்பதிலும் ஐயமில்லை.
அறுவடை உழுதவனின் வேர்வை துளி, சம்பளம் உழைப்பாளனின் வேர்வை துளி, குடும்ப மகிழ்ச்சி அது குடும்ப தலைவனின் வேர்வை துளி, சுதந்திரம் அது நம் தியாகிகளின் வேர்வை துளி, பிறப்பு நம்மை பெற்றவளின் வேர்வை துளி, இறப்போ இன்றியமையா வேர்வை துளி. நான் விழும்பொழுதெல்லாம், நான் இம்மண்ணில் விழும்பொழுதெல்லாம் உழைப்பின் வாசம் வீசும், என் ஒவ்வொரு துளியும் சாதனையின் கதைகள் பேசும். வெயில் காலத்திலும் மனம் தளராதவன் நான், வெயில் காலத்திலும் மனம் தளராதவன், நெஞ்சமெங்கும் கனவுகளை சுமப்பவன். அழுகையில் நான், ஆத்திரத்தில் நான், நான் மண்ணில் விழும் நேரம் அவ்வொளியே வெற்றியின் கீதம். நான் இம்மண்ணில் விழும் நேரம் அவ்வொளியே வெற்றியின் கீதம். வேர்வையின் சுவை அறியாது நீ, உன் வேர்வையின் சுவை அறியாது, வெற்றியின் மகிழ்ச்சி முகத்தில் மலராது. உழைப்பில் கவனம் செலுத்து நீ, உன் உழைப்பில் கவனம் செலுத்து, வெற்றிகள் வரும் அதை பொறுத்து. உடம்பினில் வெளிவரும் வேர்வை வெள்ளம் தேங்கி நின்று உப்பை காய்ச்சும். உடம்பினில் இருந்து வரும் வேர்வை வெள்ளம் தேங்கி நின்று உப்பை காய்ச்சும். வாழ்க்கை என்பது மகத்துவம், நம் வாழ்க்கை என்பது மகத்துவம், ஆனால் அதில் வேர்வைக்கு உண்டு தனித்துவம். வேர்வை சிந்து ஏராளமாய் நீ, உன் வேர்வையை சிந்து ஏராளமாய், வெற்றிகள் குவியும் தாராளமாய். நிலத்தில் விழும் வேர்வைக்குள்ளும் யார் முதலில் என்று போட்டி வரும். வேர்வை உப்பின் சுவைதான், என் வேர்வை உப்பின் சுவைதான், ஆனால் இன்பத்தின் தோற்றமும் அதுதான். வேர்வை சிந்தாத மனிதனாலும் மையை சிந்தாத பேனாவினாலும் எதையும் சாதித்திட முடிவதில்லை. உழைப்பாளரின் ஊதியம் அவர்களின் வேர்வை உலரும் முன் சென்றிட வேண்டும். விதையும் ஒரு நாள் மரமாகும், விதைத்திடும் விதையும் ஒரு நாள் மரமாகும், உன் வேர்வையும் அதற்கொரு உரமாகும். சிந்திடும் வெண் முத்துக்கள் யாவும் நீ, இம்மண்ணில் சிந்திடும் உன் வெண் முத்துக்கள் யாவும் மகுடமாய் உன் சிரத்தில் சேரும். வேர்வையா வெற்றி வேர்க்க இது, இது வெறும் வேர்வையா வெற்றி வேர்க்க இது, வெறுந்தரை எந்தன் கொற்க இது. உன் எண்ணம் விண்ணை தொட, உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டுமென்றால் உன் வேர்வை மண்ணை தொட வேண்டும். இதுவரை எழுதிய கைகள் இத்தலைப்பில், இதுவரை எழுதிய கைகள் இறுதியாய் எழுதிடும் வரிகள். நம் உழைப்பின் கண்களை திறக்க, நாம் நம் உழைப்பின் கண்களை திறக்க, வேர்வை என்னும் ஆயுதம் இருக்க, வேறென்ன வேண்டும் இனி வாழ்க்கையில் சிறக்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உழைப்பாளரின் ஊதியம் அவர்களின் வேர்வை உலரும் முன் சென்றிட வேண்டும். என்ன ஒரு சிந்தனை பாருங்க. சம்பளம் நிறைய நேரங்கள்ல பெரிய பெரிய கம்பெனிலேயே யார் அதிகமா சம்பளம் வாங்குறாங்களோ அவங்களதான் வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க. உழைப்பாளியின் ஊதியம் அந்த வியர்வை உலரும் முன், வியர்வை காலையில வேர்வை வந்ததுன்னா ஒரு கொஞ்ச நேரத்துல போயிரும். ஆனா ஊதியம் சரியான நேரத்துல செல்லணுங்கிற ஒரு சிந்தனை இந்த சின்ன வயதில் எத்துணை வழி இருந்திருந்தால் இந்த கவிதை இருக்கும். உள்ளபடியே சொல்கிறேன். நிறைய சொன்னாங்க, எப்போ எப்படி வேக்கிறது நிறைய சொன்னாங்க. அத்தனையும் மிக மிக அருமையான கவிதை வரிகள். ஏனென்றால் நான் எழுதிய வியர்வை என்கிற கவிதை இதற்கு எத்தனையோ வரிகள் பின்னால் நிற்கிறது என்பதைத்தான் இங்கே நான் சொல்ல வேண்டும்.
அதையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நேரம் இருக்குல்ல? வியர்வை பூக்கள். நதி என்னுடைய நம்பிக்கை தேசம் புத்தகத்துல 25வது பக்கத்துல இருக்கு. இந்த கவிதையை ஏன் சொல்றேன்னா, இவங்க கவிதை பக்கத்துல இது கொஞ்சம் கூட இல்ல. அதை பாராட்டுறதுக்காக சொல்றேன். வியர்வை, ஏன்னா இதுல இருக்கிறது அப்படியே அங்க இருக்கு. இது உழைப்பின் தரத்தை அளக்கும் உன்னத தெர்மாமீட்டர். உழைப்பாளியின் உடலில் இறைவன் எழுதி வைத்த புதுக்கவிதை. அவங்க அதை சொல்லிட்டாங்க. இமயம் இல்லாமலே பொங்கி வரும் ஒப்புக்கங்கை. தென்றல் காதலனை கண்டுவிட்டாலோ வெட்டி தோளரைக்குள் பதுங்கிக் கொள்ளும் பருவமங்கை. விவசாயியின் நெற்றியிலிருந்து உதிரும் வியர்வை முத்துக்கள் தான் வயல்வெளிகளில் நெல்மணி பிம்பங்களாய் பிரதிபலிக்கின்றன. வியர்வை பாகுபாடற்றது. ஏழைக்கும் வியர்க்கிறது, பணக்காரனுக்கும் வியர்க்கிறது. முன்னது உழைப்பால், பின்னது பயத்தால். அகவாழ்விலும் உயர்க்கிறது, புறவாழ்விலும் உயர்க்கிறது. ஏன் சிலருக்கு குளிப்பட்ட அறையும் கூட வியர்க்கிறது. காரணம் கேட்காதீர். இப்படி சொல்லி அந்த கவிதையை முடிச்சிருப்பேன். இது வேறு தளத்திலிருந்து சிந்தித்தது. ஆனால் இவர்கள் கவிதையை கேட்ட பிறகு இந்த கவிதை ஒன்றுமில்லை. வணக்கம். ஆளுமைகள் பல உண்டு. மருந்தாளுமை, நிர்வாக ஆளுமை, அரசாளுமை என பல இருந்தாலும் மணித்துளி ஆளுமை, டைம் மேனேஜ்மெண்ட், மணித்துளி ஆளுமை செய்தால்தான் மணிமகுடம் சூட முடியும். அப்படித்தான் மணித்துளியை துளித்துளியாய் ஆளுமை செய்து பொறியியல் பட்டதாரி தகுதி தேர்வில் கேட் 2025 தரவரிசை பட்டியலில் தேசிய அளவில் 32வது இடம்பெற்ற புரியுதுலையா? தேசிய அளவில். ஏனென்றால் தமிழ் மன்றத்தில் இணைந்திருந்தால் ஏதோ பெரிதாக சாதிக்க முடியாது என்கின்ற ஒரு தவறான தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றத்தை உடைத்தெறிந்திருக்கிறார். தமிழ் மன்றம் அவரை மனதார வாழ்த்துகிறது. மணிஷா அவர்களே, இளம் கவிஞரே, வாருங்கள், மணித்துளியை துளித்துளியாய் தாருங்கள். துளி துளியாக பல துளிகள் மணிமணியாக சிந்திய பிறகு சிந்தனை துளியாக விரிகிறது இந்த மணித்துளி. கணங்களாய் கரையும் துளி நான், கண்களால் காணாத துளி நான், இம்மையும் மறுமையும் இல்லாத துளி நான், இன்றும் நேற்றும் அறியாத துளி நான், கனவிலே கரையும் துளி நான், நினைவிலே நிறையும் துளி நான், ஊழியே வந்தாலும் உறையாத துளி நான், பல மனிதர்கள் கொஞ்சமும் மதியாத துளி நான், ஊழியே வந்தாலும் உறையாத துளி நான், பல மனிதர்கள் கொஞ்சமும் மதியாத துளி நான். சேர்க்காத செல்வம் செலவானால் என்ன, வேர்க்காமல் வந்தது வீண் போனால் என்ன, கேட்காமல் கிடைத்ததால் நீ ஏற்காமல் போன கோர்க்காமலே சிதறிய மணித்துளியும் நானே, கேட்காமல் கிடைத்ததால் நீ ஏற்காமல் போன கோர்க்காமலே சிதறிய மணித்துளியும் நானே. அச்சில் ஏற்றி அளவிடத்தான் எத்தனை எத்தனை முயற்சிகள், நிழல் கொண்டு பார்த்தாய், மணல் கொண்டு பார்த்தாய், நீரை வட்டில் விழுகச் செய்தாய், மெழுகை மெல்ல ஒழுகச் செய்தாய், அப்படியும் ஆறாத அறிவியல் தாகத்தால், அப்படியும் ஆறாத அறிவியல் தாகத்தால் அச்சிறு வலுவையும் அதிரச் செய்தாய். சிலிக்கான் அடைத்தாய் அட்டாமிக் கடிகையில், சிரிக்காமல் இருக்கவே முயற்சியும் செய்கிறேன். அதெப்படி மனித ஆசை கொள்கிறாய் எல்லாவற்றையும் எளிதாய் அடைய? என் திறம் அறியாமல் எந்திரம் செய்கிறாய், காலத்தை கடந்திடவே கணாக்கள் காண்கிறாய். கடந்த காலம் கற்பனையும் அல்ல, நிகழ்காலம் நிஜமும் அல்ல. கடந்த காலங்கள் கற்பனைகள் அல்ல, நிகழ்காலம் அது நிஜமும் அல்ல.
என்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய். நான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நிகழ்வதை நீ அறியும் போது நான் கடந்து போயிருக்கிறேன். என்னை எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கிறாய். நான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நிகழ்வதை நீ அறியும் போது நான் கடந்து போயிருக்கிறேன். மூட்டை கட்டி மச்சல் போட்டு 3 நாட்கள் கழித்து பார்த்தால் முளைவிட்டு எழுந்திருக்க நான் என்ன சோளமா? காலமடா காலம். உன்னால் என்னை காணவும் முடியாது, கடியவும் முடியாது, எடுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அப்படியும் எதற்கு சேமிக்க முயல்கிறாய்? மழை துளி கூட சேமிக்க தெரியாத மனிதா, நீ மணித்துளி சேமித்து என்ன செய்ய போகிறாய்? சேர்க்க முடியா செல்வம் என்னை சொத்து போல சேர்க்கிறாய். வெற்றி மாலை கோர்க்காமல் வெட்டியாக கழிக்கிறாய். அவதியாக வேலை செய்து துளி துளியாய் சேர்க்கிறாய். வெற்றி மாலை கோர்க்காமல் வெட்டியாக கழிக்கிறாய். கரைகளற்ற வெள்ளம் நான், அணைகளற்ற அருவி நான். கரைகளற்ற வெள்ளம் நான், அணைகளற்ற அருவி நான். உன் அன்புக்கு கட்டுப்பட்டு அமைதியாக நிற்கிறேன். அடுத்த நொடி நிச்சயமில்லை. எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? உனக்கென்ன? என்னை வெல்ல வேண்டும், அவ்வளவுதானே? சிந்தனையால் சிறையில் வை. சிற்பமாய் நிற்கிறேன். மையூற்றி உறையவை. வரலாறாய் வருகிறேன். வரி ஓவியம் வரைந்தவை காவியமாய் வருகிறேன். இந்த மணித்துளிக்கும் ஆசைதான் நின்று நிதானிக்க, சற்றே ஓய்வெடுக்க. ஆதியந்தம் அறியாத பெரிய பயணத்தை நின்று கொஞ்சம் ரசித்து பார்க்க. எனக்கும் தான் விளங்கவில்லை, ஏன் ஓடுகிறேன், எதற்கு ஓடுகிறேன்? மதிப்பவர் மிதிப்பவர் எல்லோரையும் விட்டுவிட்டு யாருக்காக ஓடுகிறேன்? பனித்துளிக்காவது அரை நாள் ஆயுள், கண்ணீர் துளிக்கு கஷ்டமுள்ளவரை ஆயுள், வியர்வை துளிக்கு வெல்லும் வரை ஆயுள், மையின் துளிக்கு சொல்லும் வரை ஆயுள். எனக்கு நொடிக்குள் பார்த்தால் நூலிலை தேராது, அடுக்கி பார்த்தால் அண்டங்கள் போதாது. மீண்டும் மீண்டும் வந்து போக கடல் அலையும் அல்ல நான், மீளவே முடியாத கற்சுழலும் அல்ல நான். மனிதா, உன்மீதம் உண்டு கரிசனை, வாராது வந்து வரமாக தருகிறேன். காலத்தை அறியும் ரகசியம் சொல்கிறேன். அடுத்த நொடிக்குள் ஒளிந்திருக்கும் அதிசயங்கள் 1000. அடுத்த நொடிக்குள் ஒளிந்திருக்கும் அதிசயங்கள் 1000. ஒவ்வொரு நாளும் பலவண்ண ஓவியம், ஒவ்வொரு நாளும் பலவண்ண ஓவியம். நில்லாமல் ஓடினாலும் சொல்லாமல் தேடினாலும் எல்லா நாளும் உன்னோடு இருப்பேன் என்றும் இந்த மணித்துளியாக. நன்றி, வணக்கம். இதுக்கு மேல என்ன சொல்ல? ஒரு கவிதையை எப்படி வழங்க வேண்டும், எப்படி படைக்க வேண்டும், அதை கருத்தோடு மற்றவற்றோடு எப்படி இணைக்க வேண்டும் என்பதை மிக ஆழமாக இளம் கவிஞர்களுக்கு இன்னும் புரிதலாக மிக அருமையாக துளி மழைத்துளியை எல்லா துளிகளையும் இணைத்து மணித்துளி அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க போறது அடுத்த கட்டத்துக்கு? அடுத்த கட்டத்துக்கு அந்த வரியை திரும்ப சொல்லுங்க. அடுத்த நொடிக்குள் ஒளிந்திருக்கும் அதிசயங்கள் 1000. அடுத்து அதனுடைய தொடர்ச்சி. ஒவ்வொரு நாளும் பல வண்ண ஓவியம். இப்படி சிந்தனை ஒரு ஒரு அகண்ட பாதை, ஒரு பார்வை இருந்தாதான் சிந்தனை இப்படி இருக்க முடியும். அப்படி ஒரு அகண்ட பார்வை இருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. தமிழ் மன்றம், நமது தமிழ் மன்ற மாணவர்களுக்கு அதை அவர்களாகவே எடுத்துக்கொள்கிற அளவிற்கு ஒரு சுதந்திரம் தந்திருக்கிறது. நிச்சயமாக வாழ்த்துகள். மிக நல்ல கவிஞராக, கவிஞர்னாலே நல்லதுதான், நல்ல கவிஞர் அல்ல, மிக மிக பேசப்பட வேண்டிய ஒரு கவிஞராக உங்களுடைய படைப்புகள் வர வேண்டும். வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய படிப்பிலும் சரி, ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
துளித்துளியாய் மணித்துளியாய் அல்ல, மிக மிக சிறந்த உயர்துளியாய் வெற்றி துளியை எட்ட வேண்டும் என்று தமிழ் மன்றம் எல்லோரையும் வாழ்த்துகிறது. வரலாற்றை எழுதுவதும் வரலாற்றை பிரிப்பதும் இந்த துளிதான். வரலாற்றை எழுதுவதும் வரலாற்றை திரிப்பதும் இந்த துளிதான். நேற்று பேனாவில் நிரப்பப்பட்ட மைத்துளி கரைந்து போக அதை கவிதையாய் வடித்திருக்கிறார் முதலாம் ஆண்டு மாணவர் கவிஞர் வே. ஜீவானந்தன். வாருங்கள், ஜீவனுள்ள கவிதையை தாருங்கள். அகமும் முகமும் மலர்ந்த அதிசயமாய் மேடையிலே விளைந்திருக்கும் கவியரங்க தலைமை அவர்களே, அவசர பணியெல்லாம் ஒத்திவைத்து என் கவிதைக்கு கைதட்டி ஆசி வழங்க வந்திருக்கும் ஆசான்களே, நாளைய நாட்டை வலுவாக கட்டமைக்கவிருக்கும் ஆளுமை மிக்க என் அருமை தோழமைகளே, உங்கள் அத்துணை பேரின் முன்பும் மையினை மையமாக கொண்ட என் தாழும் மையும் இதோ உங்களுக்காக. மலைப்பாறை, கரடு முரடு, மேடு பள்ளம், காணும் இடமெங்கும் கற்களும் முற்களும், காணும் இடமெங்கும் கற்களும் முற்களும் நிறைந்த மலைப்பாறை மனித சமுதாயம். பாறையை குடைந்து மாற்றம் வடித்திட என் மனமும் துடித்திட எடுத்தேன் திருவுளி, அதில் அடைத்தேன் மைத்துளி. வரைந்தேன் மலை, அதில் வடித்தேன் மாற்றத்தை. சிலையும் சிற்பமானது, சிலையும் சிற்பமானது நாடெங்கிலும் நிற்கிறது. விலை போக கூடுமோ மையொன்றும் மனிதரல்ல, விலை போக கூடுமோ மையொன்றும் மனிதரல்ல. மயிலிறகை மைத்துளியில் நனைத்து தானோடு உரசுகையில் தீப்பொறியாய் திரள் திரளாய், தீப்பொறியாய் திரள் திரளாய் விந்தை கருத்துக்கள் விடுதலை நோக்கி வீரநடை போட்டனவே. காலத்தால் மறைந்த காப்பியங்கள் காகிதத்தில் உயிர் வாழ்கிறதே மைத்துளியாய். மைத்துளி மட்டும் மனம் வைக்காவிட்டால் சாசனமோ சரித்திரமோ இந்த ஞாலத்திலேது. மைத்துளி மட்டும் மனம் வைக்காவிட்டால் சாசனமோ சரித்திரமோ இந்த ஞாலத்திலேது. உண்மையை உள்ளபடி உலகிற்கு உடைத்திடும் உரைநடையாய் சில நேரங்களில், உண்மையை உள்ளபடி உலகிற்கு உடைத்திடும் உரைநடையாய் சில நேரங்களில், காண்பதையெல்லாம் கற்பனையாக்கி கொஞ்சி வரும் கவிதைகளாய் பல நேரங்களில் மைத்துளி. உணர்வுகளுக்கு உடலொன்று உண்டெனில் அதில் மைத்துளியே மனத்துடிப்பாகும். உணர்வுகளுக்கு உடலொன்று உண்டெனில் அதில் மைத்துளியே மனத்துடிப்பாகும். பனையோலை கூரை, 10-13 பொத்தல்கள். மழை கொட்டும் வேளையில் மண் விளக்கு ஒளியில் படிக்கும் சிறுவன். அவன் கையில் இருக்கும் மைத்துளி மண் குடிசையை மாட மாளிகையாய் மாற்றும் மாய திரவியம் என்று அறிவானோ அவன். அவன் கையில் இருக்கும் மைத்துளி மண் குடிசையை மாட மாளிகையாய் மாற்றும் மாய திரவியம் என்று அறிவானோ அவன். காரிகையை காத்திட கணவன் வேண்டுமா, காரிகையை காத்திட கணவன் வேண்டுமா? காலமோ 21ஆம் நூற்றாண்டு. மையை கையில் கொடுத்து மங்கையர் மகளுக்கு மகுடம் சூட்டிடு, பாரெங்கையும் அவள் பார்த்துக் கொள்வாள், பாரெங்கையும் அவள் பார்த்துக் கொள்வாள். மையை முறையாய் கையாண்டால் சாயம் பூசி சமாளிக்கப்படும் சங்கதிகளை சலவை செய்திட முடிந்திடுமே. மையை முறையாய் கையாண்டால் சாயம் பூசி சமாளிக்கப்படும் சங்கதிகளை சலவை செய்திட முடிந்திடுமே. அரவணைத்து சில நேரங்களிலும் திகட்டாமல் திட்டி திட்டி பல நேரங்களிலும் சீர்திருத்திடும் சிகப்பு மையும் ஓர் சிறப்பு மைதான். ஆற்றலும் அதிகாரமும் அணிவகுத்து நிற்கும் பச்சை மையின் ஈரம் முன்பு பக்குவமாய் பயன்படுத்தினால் பாருக்குள்ளே நல்ல பசுமை மட்டுமே விளைந்து நிற்கும். பக்குவமாய் பயன்படுத்தினால் பாருக்குள்ளே நல்ல பசுமை மட்டுமே விளைந்து நிற்கும். வெறும் வேதிப்பொருள் அல்ல மைத்துளி. தனிமையில் எழுதிட கடிதமாய், வறுமையில் ஒளிரிட கல்வியாய், மடமையில் திருந்திட புரட்சியாய், உவமையில் ஊறிட என் தாய் தமிழாய்.
திரும்ப ரிப்பீட். தனிமையில் எழுதிட கடிதமாய், வறுமையில் ஒளிரிட கல்வியாய், மடமையில் திருந்திட புரட்சியாய், உவமையில் ஊறிட எம் தாய் தமிழாய். வெறும் வேதிப்பொருள் அல்ல மைத்துளி, மையின்றி கடமையும் இல்லை, மையின்றி உரிமையும் இல்லை, மையின்றி பழமையும் இல்லை, மையின்றி பெருமையும் இல்லை, மையின்றி வளமையும் இல்லை, மையின்றி வலிமையும் இல்லை. வெறும் வேதிப்பொருள் அல்ல மைத்துளி, மானம் நிறைந்த மரத்தமிழனின் மனக்குரலாய் இந்த மைத்துளி. காற்றெங்கையும் காகிதமாக்கி, கடல் நீரெங்கையும் மைத்துளியாக்கி, காற்றெங்கையும் காகிதமாக்கி, கடல் நீரெங்கையும் மைத்துளியாக்கி, எழுதிடுவோம் நம் தமிழின் பெருமையை, எழுதிடுவோம் நம் தமிழின் செழுமையை. நன்றி. ஒரு அருமையான கவிதை, இத்தனை வளமான கவிதை, அதை இத்தனை அழகாக வழங்கியது உள்ளபடியே மிக மிக பெருமையாக இருக்கிறது. அதுலயும் ஒரு வரி சொன்னாரு, எவ்வளவு ஆளுமையான வரி தெரியுமா அது? சாயம், அது என்ன? சாயம் பூசி சமாளிக்கப்படும் சங்கதிகளை சலவை செய்திட முடிந்திடுமே. லொல்லு. சாயம் பூசி சமாளிக்கிற எந்த அளவுக்கு ஆழ்ந்து சிந்தித்திருந்தால் இந்த வரி விழுந்திருக்கும். உள்ளபடியே அந்த வரியை கேட்டதுக்கு அப்புறம் நான் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். உள்ளபடியே மிகுந்த பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு கவிஞருமே அவரவருடைய ஆளுமையை அவரவருடைய தளத்திலிருந்து, அந்த கருவிலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் மிக அருமையாக, ஏன்னா கவியரங்கம் அப்படிங்கிறது பெரிய இடையிடையே நகைச்சுவை பண்ண முடியாது, கைதட்டல் வாங்க முடியாது. ஆனா அத்துணை கவிஞர்களுமே இடையிலே கைதட்டல் வாங்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த கவியரங்கத்தினுடைய சிறப்பு அதில் தான் இருக்கிறது. தமிழ் மன்றம் மிக அழகான ஆளுமை மிக்க கவிஞர்களை பெற்றிருக்கிறது. எனவே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 5:40 முடிக்கணும், முடிச்சாச்சு இல்ல? உள்ளபடியே சொல்றேன், பட்டிமன்றம் மிகச் சிறப்பாக ஜனரஞ்சகமாக இருக்கும். நாடகம் மனதை உலுக்கி எடுக்க வேண்டும். கவிதை மனதை அப்படியே உழுக்க வேண்டும். இங்க ஒவ்வொரு கவிஞர்களும் மிகச் சிறப்பாக, அதனை என்னால சொல்ல முடியல, ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு வரியுமே ஆளுமை மிக்கதாக இருந்தது. இந்த 18-19 வயது ஒரு 6 கவிஞர்கள், 18 பிளஸ் கரெக்டா 4 கவிஞர்கள், 2 கவிஞர்கள் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வயதிலே சமுதாயத்தை பற்றிய மிக தெளிந்த சிந்தனை இருக்காவிட்டால் எப்படி கவிதையை இங்கே வழங்கியிருக்க முடியாது. அத்துணை கவிஞர்களும் மிக மிக சிறப்பாக கவியரங்கத்திலே கவிதை படைத்தார்கள். தமிழ் மன்றமும் என்னுடைய சார்பாகவும் அத்துணை கவிஞர்களுக்கும் மனதார அன்பான இன்னும் சிறப்பாக கவிதையை செய்ய வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த கவி கூறும் நல்லுலகை அன்போடு அரவணைத்து ஆர்ப்பரித்து கரவோசம் செய்த அத்துணை பார்வையாளர்களையும் இந்த கவிஞர்களின் சார்பாகவும் இந்த மேடையின் சார்பாகவும் வாழ்த்தி, நிச்சயமாக உங்களுக்கு மீண்டும் நீங்களே கையவசம் எடுத்துக் கொள்ளுங்கள். அருமையாக செய்தீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆர்ப்பரிப்பு தான், உங்களுடைய ஆரவாரம் தான் ஒரு கவிஞனை மேலே எடுத்து செல்லும். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நெல்லை சதகத்துல்லா அப்துல்லா கல்லூரியிலே தான் நான் முதலாக என்னுடைய கவிதையை, அது அப்போது இலங்கையின்
தமிழ் இன படுகொலையை பற்றி மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த ஒரு காலத்திலே நான் வழங்கிய கவிதை அங்கே இருக்கிற பரிசு கிடைக்கவில்லை. ஆனால் அங்கே அரங்கமே அதிர்ந்த அளவிற்கு ஒரு கரவாக்கம் கிடைத்தது. அப்படித்தான் என்னுள்ளே கவிச்சுடர் மீண்டு எழுந்தது. அதை போலத்தான் நண்பர்களே, நீங்கள் அளித்த இந்த கரகோஷம் நிச்சயமாக இவர்களை மீண்டும் மீண்டும் எழுதத் தூண்டும். அந்த எழுத்துக்கள் இந்த சமுதாயத்தின் சாயத்தை கண்டிப்பாக வெளுக்கும் என்று கூறும் அன்போடு அத்துணை கவிஞர்களையும் வாழ்த்தி மன நிறைவோடு விடைபெறுகிறேன். இது எனக்கு 35வது ஆண்டு தமிழ் மன்றத்திலே முதல் கவிதை நெல்சன் மண்டேலா அவர்களின் விடுதலையை பற்றி. அதன் பிறகு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு விதத்தில் எப்போதோ இங்கே ஏதோ ஒரு தொடர்போடு இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மன்றத்திற்கும் தமிழ் மன்ற இதுவரை இருந்த செயலர்களுக்கும் ஆசிரிய ஆலோசகர்களுக்கும் தமிழ் மன்றத்தில் என்னுடைய கவிதையை ரசித்த பாராட்டிய இன்னும் பாராட்டி கொண்டிருக்கிற அனைத்து முன்னாள் இந்நாள் மாணவர்களுக்கும் வளர இருக்கும் வளர்ந்த இருக்கும் இளம் கவிஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த கவியரங்க மேடையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கவியரங்க தலைமை முனைவர் ஆறுமுகநாதன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவதற்காக தமிழ் மன்ற ஆசிரிய ஆலோசகர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்னுடைய நூலக அலமாரையில் பாதி புத்தகம் தமிழ் மன்றம் தந்ததுதான். அடுத்து இளங்கவிஞர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குமாறு கவியரங்க தலைமை முனைவர் ஆறுமுகநாதன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.